ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிடிஎஃபோட யூசேஜ் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபைல் அப்படின்றதோட சுருக்கம் தான் இந்த பிடிஎஃப் அப்படின்றது. ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புறதா இருக்கட்டும், அதை ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய வெப்சைட்ஸில் நம்ம எதை டவுன்லோட் பண்ணாலும் அது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் ஒரு டாக்குமெண்ட்டாக டவுன்லோட் ஆகுது. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அதை எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வேறு ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம இதுக்காக நிறைய சாஃப்ட்வேர்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம இன்ஸ்டால் பண்ணி பல விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஆன்லைன் சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பிடிஎஃப் டாக்குமெண்ட் எடிட் பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை அதை வேற ஃபார்மேட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும், இல்லை கம்ப்ரஸ் பண்ணணும், அதில் இருக்க டெக்ஸ்ட்டை நான் ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம இந்த வெப்சைட் மூலமாக ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்ல உள்ள வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி அப்படின்னா அது இந்த பேஜுக்கு தான் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து hipdf.com. பிடிஎஃப் டு வேர்டு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறது, பிடிஎஃப் எடிட் பண்ணுறது, இமேஜ்லேருந்து பிடிஎஃபாக மாற்றுறது, அது மாதிரி வேர்ட்லேருந்து பிடிஎஃபாக மாற்றுறது, பிடிஎஃபோட சைஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் அதை வந்து பிடிஎஃப்ல பண்ணிக்கிறது, அதே மாதிரி பிடிஎஃப்லேருந்து இமேஜாக மாற்றுறது, 2 பிடிஎஃப் ஃபைல் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிக்கிறது, பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஒரு பேஜையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது, பேஜ் வந்து தேவையில்லை அப்படின்னா அதை டெலிட் பண்ணிக்கிறது, ரீஅரேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த hipdf.comல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிடிஎஃப் டு வேர்டு அப்படின்றத நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஃபைலில் வந்து இங்கே வந்து நம்ம ட்ராப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதில் அந்த சூஸ் ஃபைலுன்றதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபைல் நேவிகேட்டருக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த ஃபைலில் நீங்கள் எந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ண விரும்புகிறீங்களோ அப்போ அந்த பிடிஎஃப் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ண உடனே இந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ அப்லோட் வந்து கம்ப்ளீட் ஆனதுடனே நான் கன்வெர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம டவுன்லோட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வேர்ட் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படியே வேர்ட் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நம்மகிட்ட இருந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து வேர்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை வந்து பிடிஎஃப்ல ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ நான் வந்து சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி ஸோ அதே ஃபைலை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு என்ன வார்த்தையை வந்து ரிப்ளேஸ் பண்ணணுமோ அதை நம்ம இங்கே வந்து டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அப்படின்ற இடத்துல இப்போ நான் அப்ளிகண்ட் அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட் ஆகுது பாருங்கள், 2 இடத்துல அப்ளிகண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. ஸோ இந்த அப்ளிகண்ட் அப்படின்ற வார்த்தை வர்ற இடத்துல இப்போ நான் வந்து என்னோடய பேரை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷ் அப்படின்னு என்னோடய நேம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இதெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இதில் ரீப்ளேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா டவுன்லோட் டாக்குமெண்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டவுன்லோடுன்றதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதே பிடிஎஃப் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும். ஸோ இப்போ நான் இதை வந்து ஸ்டார்ட் டவுன்லோடு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல அப்ளிகண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சந்தோஷ் அப்படின்னு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த கீழே இன்னொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் இருந்த இடத்துல இப்போ சந்தோஷ் அப்படின்னு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக நம்ம வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டோம். அதே மாதிரி இது வந்து மெர்ஜ் பிடிஎஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதே மாதிரி அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ எந்த 2 ஃபைலை நம்ம மெர்ஜ் பண்ணணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். நான் 2 பிடிஎஃப் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 பிடிஎஃபை நம்ம வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம். இப்போ ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம மெர்ஜ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ டவுன்லோடுங்கிறத கொடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ மொதல் டாக்குமெண்ட் வருது. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வது டாக்குமெண்ட் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ 2 பிடிஎஃபை நம்ம வந்து ஒரே டாக்குமெண்ட்டாக வந்து மெர்ஜ் பண்ணிட்டோம், ஒரே பிடிஎஃப் வந்து மெர்ஜ் பண்ணிட்டோம், வித்தின் கிளிக்லேயே வந்து பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பிடிஎஃப்ல வந்து சைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய சைனை வந்து நீங்கள் பிடிஎஃப்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சைன் பிடிஎஃப் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ திரும்பவும் நீங்கள் சூஸ் ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் சைன் பண்ணணும் பாருங்கள், இந்த இடத்துல சிக்னேச்சர் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல சைன்ன்ற இடத்துல மோஸ்ட்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா நியூ சிக்னேச்சர்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நேமை டைப் பண்ண விரும்புறீங்களா, இல்லை ட்ரா பண்ணுறீங்களா, இல்லை இமேஜ் ஆட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரா பண்ணுறதா இருந்தால் இதிலே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து நீங்கள் ஒரு சைன் பண்ணுறீங்க அப்படின்னா மவுஸ் மூலமாக வந்து சைன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஏற்கனவே சைன் பண்ண ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே உங்கள் பேனா யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிட்டு அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல க்ரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ சைன் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு.
இப்போ இந்த சைனை எந்த பொசிஷனில் நீங்கள் வைக்கணுமோ அந்த பொசிஷனில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் தாராளமாக. இப்போ அது மாதிரி சைஸை நம்ம ரீசைஸ் மோட வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வச்சிடலாம். அந்த சைன் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ நம்ம இந்த பிடிஎஃப் நம்ம வந்து சைன் பண்ண அந்த பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து சிக்னேச்சரோட வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சரை கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பலவிதமான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த hipdf.comல வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன டூல்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான டூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டூல்ஸ் மட்டும் இல்லாமல் இமேஜ் டூல்ஸும் வந்து இருக்குது. இமேஜ் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது மாதிரியான டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ வீடியோ மேக்கர், டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா டூல்ஸும் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எது வேணாலும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில விஷயம் மட்டும் இதில் வந்து ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து வேணால் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.